மக்களே இந்த வீடியோ பாருங்க. என்ன கொண்டு போய் விட்டு வர முடியுது, பெட்ரோலும் போட்டு அதில் எனக்கும் ஒரு பே அவுட்டு, கம்பெனிக்கு ஒரு லாபம் பண்ண முடியுது அப்படின்னா, ஸோ இவங்க இங்கேருந்து அவங்க கொண்டு போய் விட்டு வந்து 100 200 அது யார் பேக்கெட்டுக்கு? அவங்க பேக்கெட்டுக்கே தான் போகுது. ஸோ இப்போ அதிக லாபம் பார்க்கறது பேராசைப்படுறது யாரு? ரேபிடோவா, ஆட்டோக்காரங்களா? பட் இன்னொரு பக்கம் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து அது பாதுகாப்பு இல்லை, பைக்கில் போகிறது நாங்கள் சேஃபாக கொண்டு போய் விடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வந்து நண்பா இப்போ இந்த ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டார்லங்க. ஆட்டோவில் போனால் ஜிபிஎஸ் ட்ராக் பண்ண முடியுமா? ஒன்றும் கிடையாது. இதே ரேபிடோ, ஊபர், ஓலாவில் போனால் நம்ம போய் சேர்ற வரைக்கும் ஜிபிஎஸ் ட்ராக் ஆகிட்டு தான் இருக்கும். சப்போஸ் நைட் டைம் போனாலும் காலையில் கால் பண்ணி கம்பெனிலேருந்து கேட்பாங்க சேஃபாக போயிட்டீங்களான்னு. இதுக்கு ஆட்டோக்காரங்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்களே சொல்லுங்கள், எதில் போனால் சேஃப்? டாக்ஸி நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் பைக் டாக்ஸிக்கு வந்து இன்சூரன்ஸ் மட்டும் தான் அவங்க பே பண்ணுறாங்க. அது இப்போ ஆட்டோவில் போனால் சேஃப்னு இவங்க சொன்னாங்கல்ல, இதுக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள் மக்களே, இன்னைக்கு நடந்தது. இந்த வீடியோ பாருங்கள். வீட்டில் யாருமே இங்கிலீஷில் பேசலாம், அப்போ எப்படி ஃப்ளூயண்டாக இங்கிலீஷில் 3 வயது குழந்தை வந்து கடத்தப்பட்டதாக தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் கோட்டார் காவல் அங்கே பாருங்கள் மக்களே, அரௌண்ட் ஒரு 8:30 PM வந்து நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து அந்த காணாமல் போன குழந்தையின் பெற்றோர்கள் அவர்கள் வந்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் வந்து நல்லா பாருங்க, சிறுமியை கடத்தி சென்ற ஆட்டோ ஓட்டுநர் ஸ்பெஷல் டீம் வந்து அமைக்கப்பட்டது. அந்த 5 ஸ்பெஷல் டீம் அமைக்கப்பட்டு அங்கேருந்து நம்ம ஃபுட்டேஜ், சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ண ஆரம்பித்தோம். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி அதுலேருந்து ஒரு எவ்வளோ ஜாலியாக கடத்திட்டு போகிறான் பாருங்களேன். எடுத்து தொடர்ச்சியாக சிசிடிவி கேமராஸ் வந்து இவர் யாரும் இல்லை, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். டிரைவர்ன்றது நமக்கு தெரிய வந்தது. அங்கே பாருங்க, ஆட்டோவில் போயிட்டானா. டிரைவரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவர் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டோம். சுவிச் ஆஃப் பண்ண பிறகு உடனடியாக அரௌண்ட் ஒரு 50 to 60 போலீஸ் பர்சன் வந்து ஒரு சர்ச் ஆப்ரேஷன் வந்து நம்ம இன்வால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அவ்வளோ போலீஸ் வந்து அந்த அங்கே பார்வதிபுரம் உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு ஏரியாவில் வந்து ஒரு காட்டுப்பகுதியில் வந்து அவர் மறைஞ்சு ஓடும்போது அங்கேருந்து பிடித்தோம். ஸோ அந்த குழந்தைய வந்து அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் வந்து குழந்தை மீட்கப்பட்டது. குழந்தை மீட்கப்பட்டோன்னா அவங்க குழந்தைக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து குழந்தை ரொம்ப உடல்நலத்தோடு இருந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். மொத்தமாக ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து இந்த குழந்தைய வந்து நம்ம காவல்துறையோட முயற்சியின் காரணமாக பாருங்க. அந்த ஜென்டில்மேன் இப்போது அக்யூஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரங்க் அண்ட் மோடில் இருக்கார். அவர் வந்து தெளிந்த பிறகு அவர் முறையான விசாரணை செய்த பிறகு அது குறித்து நமக்கு தெரிவிக்கப்படும். இல்லை, இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் எய்ட் கொடுத்தோம், ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தோம். ஸோ அதுபோல் குழந்தைகளுக்கு எந்த விதமான ஹராஸ்மெண்ட்டோ இல்லை எந்த விதமான இன்ஜுரிஸோ இல்லை. இப்போ சொல்லுங்கள் மக்களே, எதில் போகிறது சேஃப்னு? தமிழ்நாடு கவர்மெண்ட் ரேபிடோ பைக் டாக்ஸி ரொம்பவே சேஃபானது தான். யோசிச்சு முடிவெடுங்க, மக்களுக்கு தேவையான ஒன்று. நீங்களே சொல்லுங்கள் மக்களே, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில்.